வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நம்ம போன வீடியோல மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த லெசன் 6ல ஒரு பிசினஸ்க்கு ரொம்பவே முக்கியமான மார்க்கெட்டிங் ரீசர்ச் ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு ப்ராடக்ட்டோட பிரச்சனையை எப்படி ஆராய்ச்சி பண்ணி தீர்வு கண்டுபிடிப்போம்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க நேரத்தை வீணாக்காம லெசன் 6க்குள்ள போலாம். Lesson 6 Marketing Research Process 6.1 Introduction. மார்க்கெட்டிங் ரீசர்ச்ங்கிற வார்த்தை இப்போதைய மாடர்ன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்ல நிறைய பயன்படுத்தப்படுது. இது வெவ்வேறு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸை ஒரு சிஸ்டமேட்டிக் மற்றும் பகுத்தறிவு வழியில படிச்சு தீர்க்கவும் ரொம்ப உதவியா இருக்கும். ரீசர்ச்னா ஒரு பிரச்சனையை விரிவாக, சிஸ்டமேட்டிக்கா மற்றும் முழுமையா படிக்கிறது. இங்க மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸை பத்தின தகவல்கள் சேகரிக்கப்பட்டு, படிச்சு முடிவுகள் எடுக்கப்பட்டு, பிரச்சனைகளை வேகமா, சரியா மற்றும் சிஸ்டமேட்டிக்கா தீர்க்க பரிந்துரைகள் கொடுக்கப்படும். மார்க்கெட்டிங் ரீசர்ச்ல மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் ஆழமா படிக்கப்பட்டு, கன்சியூமர்ஸ், ப்ராடக்ட், மார்க்கெட் காம்படிஷன், சேல்ஸ் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்கப்படும். மார்க்கெட்டிங் ரீசர்ச்ங்கிறது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்டோட ஒரு சிறப்பு பிரிவு. இது சமீபத்துல தான் ஆரம்பிச்சது. MR ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரோட புலனாய்வு பிரிவா செயல்படுது. இது மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸுக்கு சாத்தியமான தீர்வுகளை மார்க்கெட்டிங் மேனேஜர் பரிசீலிக்கவும் தேர்வு செய்யவும் பரிந்துரைக்குது. 6.2 Definitions of Marketing Research. 1. அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் AMA படி மார்க்கெட்டிங் ரிசர்ச்ங்கிறது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மார்க்கெட்டிங் செய்வது தொடர்பான பிரச்சனைகள் பத்தி டேட்டாவை சிஸ்டமேட்டிக்கா சேகரித்து பதிவு செய்து பகுப்பாய்வு செய்வது. 2. ரிச்சர்ட் டி கிறிஸ்ப் படி மார்க்கெட்டிங் ரிசர்ச்ங்கிறது மார்க்கெட்டிங் துறையில் எந்தவொரு பிரச்சனைக்கும் பொருத்தமான உண்மைகளை சிஸ்டமேட்டிக்கா, புறநிலையாக, ஆப்ஜெக்டிவ் மற்றும் முழுமையா தேடுவது மற்றும் படிப்பது. 3. பிலிப் காட்லர் படி மார்க்கெட்டிங் ரிசர்ச் என்பது குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மார்க்கெட்டிங் செய்வதில் முடிவெடுக்கும் மற்றும் கட்டுப்பாட்டை மேம்படுத்துவதற்காக சிஸ்டமேட்டிக்கான பிரச்சனை பகுப்பாய்வு, மாடல் பில்டிங் மற்றும் உண்மை கண்டறிதல். 6.3 Features of Marketing Research. 1. சிஸ்டமேட்டிக் அண்ட் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டி ப்ராசஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். இது சகஜம்தான், ஏன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸை மார்க்கெட்டிங் செய்யும்போது புதுசா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு வகை ரீசர்ச் எல்லா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸையும் தீர்க்காது. அதே மாதிரி புது மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ் மற்றும் சேலஞ்சஸை தீர்க்க புது ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். 2. வைட் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இன் ஸ்கோப். மார்க்கெட்டிங் ரிசர்ச் எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அம்சங்களையும் கையாள்றதால இது ரொம்ப பரந்தது. புது ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்துறது, பொட்டென்ஷியல் மார்க்கெட்ஸை அடையாளம் காண்றது, சரியான செல்லிங் டெக்னிக்ஸை தேர்வு செய்யறது, மார்க்கெட் காம்படிஷன் மற்றும் கன்சியூமர் ப்ரெஃபரன்சஸை படிக்கிறது, பொருத்தமான அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜி மற்றும் சேல்ஸ் ப்ரொமோஷன் மெஷர்ஸை அறிமுகப்படுத்துறது. இதெல்லாம் மார்க்கெட்டிங் ரிசர்ச் கவர் பண்ற சில பகுதிகள். 3. எம்பசைசஸ் ஆன் ஆக்யூரேட் டேட்டா கலெக்ஷன் அண்ட் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச்ல பொருத்தமான டேட்டாவை புறநிலையாகவும் ஆப்ஜெக்டிவ்லி துல்லியமாகவும் சேகரிக்கணும். சேகரிச்ச டேட்டா நம்பகமானதா இருக்கணும். அதை சிஸ்டமேட்டிக்கா பகுப்பாய்வு செய்யணும். இது நிலைமையோட முழுமையான படத்தையும் சாத்தியமான தீர்வுகளையும் கொடுக்கும். 4. ஆஃபர்ஸ் பெனிஃபிட்ஸ் டு த கம்பெனி அண்ட் கன்சியூமர்ஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஸ்பான்சர் பண்ற கம்பெனிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது கம்பெனியோட டர்ன் ஓவர் மற்றும் லாபத்தை அதிகரிக்கும். இது காம்படிட்டிவ் கெப்பாசிட்டியையும் அதிகரித்து மார்க்கெட்ல நல்லெண்ணத்தை உருவாக்கும். இது ஒரு கம்பெனி கன்சியூமர் ஓரியன்டட் மார்க்கெட்டிங் பாலிசிஸை அறிமுகப்படுத்த உதவும். மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்னால கன்சியூமர்ஸ்க்கும் நல்ல குட்ஸும் அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். 5. கமர்ஷியல் இக்விவலென்ட் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ். இது ஒரு வகை கமர்ஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி. இது மார்க்கெட்டிங் துறையில் திட்டமிட்ட நடவடிக்கைகளை எளிதாக்குது. எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிலைமையை சிஸ்டமேட்டிக்கா படிக்கிற மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் மாதிரி தான் இதுவும். மார்க்கெட்டிங் ரிசர்ச் மேனேஜ்மெண்டோட இன்டெலிஜென்ஸ் டூல்லா செயல்படுது. 6. டூல் ஃபார் மேனேஜரியல் டிசிஷன்ஸ். இது மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸை அடையாளம் கண்டு பகுப்பாய்வு செய்யவும் அவற்றுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கவும் மேனேஜ்மெண்டோட கையில ஒரு டூல்லா செயல்படுது. இது முடிவெடுப்பதற்கு ஒரு உதவி. இது மேனேஜர்ஸ் பரிசீலிக்கவும் தேர்வு செய்யவும் சாத்தியமான தீர்வுகளை பரிந்துரைக்குது. மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஒரு முடிவுக்கு ஒரு உதவிதான், அதுக்கு ஒரு மாற்று கிடையாது. 7. அன்அப்ளைட் ரிசர்ச். இது ஒரு அப்ளைட் நாலேஜ். இது குறிப்பிட்ட மார்க்கெட்டிங் ப்ராப்ளமை கையாண்டு மாற்று தீர்வுகளையும் ஒவ்வொரு மாற்று தீர்வின் சாத்தியமான விளைவுகளையும் பரிந்துரைக்குது. 8. reduces the gap between the producers and consumers. இது காம்படிட்டிவ் மார்க்கெட்டிங்கோட ஒரு அத்தியாவசிய துணை. இது கன்சியூமர்ஸின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் புரிந்துகொள்ள உதவியாய் இருக்கும். இது ப்ரொடியூசர்ஸ் மற்றும் கன்சியூமர்ஸுக்கு இடையிலான இடைவெளியை குறைக்குது. மேலும் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை கன்சியூமர்ஸின் தேவைகளுக்கு ஏற்றவாறு சரி செய்யுது. 9. மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஹேஸ் லிமிடேஷன்ஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஒரு துல்லியமான சயின்ஸ் கிடையாது. இது மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு பரிசீலிக்கவும் தேர்வு செய்யவும் சாத்தியமான தீர்வுகளை மட்டும்தான் பரிந்துரைக்குது. 10. யூஸ் ஆஃப் டிஃபரண்ட் மெத்தட்ஸ். இதை வெவ்வேறு முறைகளை பயன்படுத்தி நடத்தலாம். டேட்டாவை சர்வே மூலமாவோ அல்லது மற்ற முறைகளிலோ சேகரிக்கலாம். ரீசர்ச்சர் எந்த முறை ரீசர்ச் ப்ராஜெக்ட் நடத்த ஏற்றதுன்னு முடிவு செய்யணும். இந்த தேர்வு முக்கியம்தான், ஏன்னா ரீசர்ச் ஒர்க்கோட தரம் ரீசர்ச் பர்பஸுக்கு பயன்படுத்தப்பட்ட முறையை பொறுத்தது. 6.4 Steps in Marketing Research Process. மார்க்கெட்டிங் ரீசர்ச் ப்ராசஸ்ல பல ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்னா பார்க்கலாம் வாங்க.
ஒன்று, ஐடென்டிஃபைங் அண்ட் டிஃபைனிங் அ மார்க்கெட்டிங் ப்ராப்ளம். மார்க்கெட்டிங் ரீசர்ச் செய்யறதுல முதல்படி என்னன்னா, எந்த மார்க்கெட்டிங் ப்ராப்ளமை உடனே தீர்க்கணும்னு அடையாளம் கண்டு அதை தெளிவா வரையறுக்கிறது தான். இந்த ப்ராப்ளம் ப்ராடக்ட், பிரைஸ், மார்க்கெட் காம்படிஷன், சேல்ஸ் ப்ரொமோஷன் இப்படி எது சம்பந்தமாவும் இருக்கலாம். மார்க்கெட்டிங் ப்ராப்ளமை தெளிவா அடையாளம் கண்டு வரையறுத்தா மட்டும்தான் ரீசர்ச் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ரீசர்ச்சர் இந்த மார்க்கெட்டிங் ப்ராப்ளமை தெளிவா அடையாளம் கண்டு வரையறுக்கணும். 2. கண்டக்டிங் எ பிரிலிமினரி எக்ஸ்ப்ளோரேஷன் சர்வே. மார்க்கெட்டிங் டீம் அவங்க சந்திக்கிற பல மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸை சொல்லலாம். ஆனா எல்லா ப்ராப்ளம்ஸையும் ரீசர்ச்சுக்காக எடுக்க முடியாது. ரீசர்ச்சர் அந்த ப்ராப்ளம்ஸை படிச்சு விரிவான விசாரணைக்கு ஏற்ற ஒரு பெரிய ப்ராப்ளமை தேர்வு செய்யணும். இதுக்கு ஒரு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அவசியம். ஒரு சேல்ஸ் மேனேஜர் சேல்ஸ் குறைஞ்சிட்டு இருக்குன்னு ஒரு ப்ராப்ளமை சொல்லலாம். ரீசர்ச்சர் அதுக்கு சாத்தியமான காரணங்கள் என்ன, எது ரொம்ப முக்கியமானது, விரிவான ஆய்வு செய்ய எது ஏற்றதுன்னு கண்டுபிடிக்கணும். மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரீசர்ச் செய்யக்கூடியது கிடையாது. அதனால இந்த மாதிரி பிரிலிமினரி எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப அவசியம் மற்றும் பயனுள்ளது. 3. டிட்டர்மைனிங் ரிசர்ச் ஆப்ஜெக்டிவ்ஸ். ரீசர்ச்சர் விசாரணைக்குரிய ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி ஹைப்போதெசிஸை உருவாக்கணும். ஹைப்போதெசிஸ்ங்கிறது ஒரு ப்ராப்ளமை பத்தின ஒரு தற்காலிக விளக்கம். உதாரணமா, சேல்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. ரீசர்ச்சருக்கு இது ப்ராடக்டோட தரம் குறைவா இருக்கிறதால அல்லது விலை அதிகமா இருக்கிறதால இருக்கலாம். இல்லனா மிடில்மென், இடைத்தரகர்கள் குறைவா ஆர்வம் காட்டுறதால இருக்கலாம். அல்லது ப்ராடக்ட் பழையதாகி போயிருக்கலாம். முதல் காரணம் ஏத்துக்கப்பட்டா அதை பத்தி முழுசா விசாரிப்போம். முதல் காரணம் நிராகரிக்கப்பட்டா அடுத்த காரணத்தை பத்தி டேட்டா கலெக்ஷன் மூலமா விரிவான ஆய்வு செய்ய போவாங்க. 4. டிட்டர்மைனிங் த டேட்டா ரிக்வயர்ட் அண்ட் தேர் சோர்சஸ். இந்த நிலையில ரீசர்ச்சர் தன்னோட ஆய்வுக்காக என்ன வகையான டேட்டா தேவைன்னு முடிவு செய்யணும். ஹைப்போதெசிஸ் தான் டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸுக்கு வழிகாட்டும். ரீசர்ச்சர் தன்னோட ரீசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு பிரைமரி மற்றும் அல்லது செகண்டரி டேட்டாவை பயன்படுத்தலாம். பிரைமரி மற்றும் செகண்டரி டேட்டாவோட சோர்சஸ் வேற வேறையா இருக்கும். அதே மாதிரி பிரைமரி டேட்டாவை சேகரிக்க மெயில் சர்வே அல்லது டெலிஃபோன் சர்வே அல்லது பர்சனல் இன்டர்வியூ அல்லது அப்சர்வேஷன் அல்லது எக்ஸ்பெரிமெண்டேஷன் மெத்தட்ல ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தலாம். ரீசர்ச்சர் டேட்டா கலெக்ஷனுக்கு எது வசதியோ அந்த முறையை முடிவு செஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி தேவையான டேட்டாவை சேகரிக்கணும். 5. கிரியேட்டிங் ரிசர்ச் டிசைன். ரிசர்ச் டிசைன்கிறது உண்மையான ரிசர்ச் இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஒரு பிளான். இந்த டிசைன் ரிசர்ச்சருக்கு அவரோட செயல்களை கண்காணிக்கவும் டேட்டா கலெக்ஷன்ல சரியான திசையில் போறோமான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழிகாட்டியா இருக்கும். ரிசர்ச் டிசைன்ல கீழ்க்கண்ட கேள்விகளுக்கு பதில்கள் இருக்கும். ஆய்வோட தன்மை மற்றும் நோக்கம் என்ன? என்ன வகையான டேட்டா தேவை? தேவையான டேட்டாவை எப்படி சேகரிக்கிறது? டேட்டா கலெக்ஷனோட நுட்பம் என்ன? எவ்வளவு நிதி ஃபண்ட்ஸ் தேவைப்படும்? ரிசர்ச் ப்ராஜெக்டை முடிக்க எவ்வளவு நேரம் காலம் தேவைப்படும்? 6. டிசைனிங் த கொஸ்டினர். ரிசர்ச் ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் படி தகவல்கள் தேவைப்படும். டேட்டாவை சேகரிக்க பொருத்தமான கொஸ்டினர் தயார் செய்யணும். தேவையான தகவல்களை எளிதாகவும் வேகமாகவும் சரியாகவும் சேகரிக்க ஒரு நல்ல கொஸ்டினர் தயார் செய்யறதுக்கு தேவையான எல்லா கவனமும் எடுக்கப்படணும். 7. டிசைனிங் அ சாம்பிள் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட்ஸ். டேட்டா கலெக்ஷனுக்கு மொத்த யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் குரூப்பை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சாம்பிள் போதுமான அளவு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டருடன் இருக்கணும். அது ஆய்வு செய்யப்படுற மொத்த பாப்புலேஷனையும் பிரதிபலிக்கணும். 8. கலெக்டிங் டேட்டா. டேட்டா கலெக்ஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைப்படி டேட்டாவை சேகரிக்கணும். ஒருவேளை மெயில் சர்வே மெத்தட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா கொஸ்டினர்ஸ் அஞ்சல் மூலமா ரெஸ்பாண்டன்ட்ஸ்க்கு அனுப்பப்படும். ஒருவேளை பர்சனல் இன்டர்வியூ மெத்தட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தா இன்டர்வியூ நடத்த தேவையான வழிகாட்டுதல்கள், தகவல்கள் மற்றும் பயிற்சி கொடுக்கப்படும். டேட்டா கலெக்ஷன் வேகமா இருக்கணும். சேகரிக்கப்பட்ட டேட்டா நம்பகமானதாகவும் போதுமானதாகவும் எல்லா வகையிலும் முழுமையாகவும் இருக்கணும். 9. ஆர்கனைசிங் ப்ராசஸிங் த டேட்டா கலெக்டட். முழுமையான கொஸ்டினர்ஸ் நேரடியாக அட்டவணைப்படுத்தவோ முடிவுகள் எடுக்கவோ உதவாது. முடிவுகள் எடுக்க அவற்றை ஒழுங்கமைத்து சரியான முறையில் ப்ராசஸ் செய்யணும். இதுக்கு டேட்டாவை சரிபார்த்தல், ஸ்க்ரூட்டனி, எடிட்டிங், கோடிங் மற்றும் கிளாசிஃபிகேஷன் எல்லாம் தேவை. இதுக்கு மேல சேகரிச்ச டேட்டாவை அட்டவணைப்படுத்துவதும் அவசியம். இந்த மாதிரி ப்ராசஸிங் டேட்டாவை ஒத்திசைவாகவும் கச்சிதமாகவும் உருவாக்கும். மேலும் டேட்டாவை நம்பகமானதாக்கி பகுப்பாய்வுக்கும் விளக்கத்திற்கும் ஏற்றவாறு ஏற்பாடு செய்யும். சேகரிக்கப்பட்ட டேட்டா விரிவான ஆய்வுக்காக ஒழுங்கா ஏற்பாடு செய்யப்பட்டா மட்டும்தான் முடிவுகள் எடுக்க முடியும். சுருக்கமா சொன்னா, டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுனா சேகரிச்ச டேட்டாவை சரிபார்த்து பகுப்பாய்வுக்கும் விளக்கத்திற்கும் ஒழுங்கா ஏற்பாடு செய்யறது தான். டேட்டா ப்ராசஸிங்ல இருக்கிற ஸ்டெப்ஸ், எடிட்டிங், கோடிங் போன்றவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை. மேலும் அவை சரியாக முடிக்கப்படணும். சேகரித்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றது ஒரு நீண்ட மற்றும் நேரத்தை செலவழிக்கும் செயல். அதை சரியா முடிக்கணும். இது முழு ரீசர்ச் ப்ராஜெக்டோட துல்லியத்தையும் நம்பகத்தன்மையையும் அதிகரிக்க அவசியம். மார்க்கெட்டிங் ரீசர்ச் மூலமா சேகரிச்ச டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுல கீழ்க்கண்ட ஸ்டெப்ஸ் இருக்கு. 1. சேகரிக்கப்பட்ட டேட்டாவை முதற்கட்டமா ஆய்வு செய்தல். 2. சேகரிக்கப்பட்ட டேட்டாவை எடிட் செய்தல். 3. சேகரிக்கப்பட்ட டேட்டாவை கோட் செய்தல். 4. டேட்டாவை அர்த்தமுள்ள பிரிவுகளாக பிரித்தல். 5. எளிதான மற்றும் விரைவான பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்திற்காக டேட்டாவை அட்டவணைப்படுத்துதல்.
10. அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் டேட்டா. அட்டவணைப்படுத்தப்பட்ட டேட்டாவை விரிவான மற்றும் விமர்சன பகுப்பாய்வுக்கு பயன்படுத்தலாம். இதுல நோக்கம் என்னன்னா, தகவல் மற்றும் பிரச்சனைக்கிடையே பயனுள்ள மற்றும் தர்க்கரீதியான தொடர்பை உருவாக்குறது தான். டேட்டாவை பகுத்தறிவு வழியில் பகுப்பாய்வு செய்யணும். இது டேட்டாவை ஒழுங்கான வழியில் விளக்க உதவுகிறது. டேட்டாவை பகுப்பாய்வு செய்து விளக்கம் கொடுத்த பிறகு முடிவுகள் எடுக்கலாம். இந்த முடிவுகள் சரிசெய்யும் நடவடிக்கைகளை பரிந்துரைக்க உதவியா இருக்கும். டேட்டாவை பகுப்பாய்வு செய்யவும் விளக்கமளிக்கவும் பல ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் பயன்படுத்தப்படுது. இது அவசியம்தான், ஏன்னா எடுக்கப்பட்ட முடிவுகள் துல்லியமா இருக்கணும். மேலும் பரிந்துரைக்கப்பட்ட சரிசெய்யும் நடவடிக்கைகள் பொருத்தமானதா அல்லது ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். சுருக்கமா சொன்னா, சேகரிச்ச டேட்டாவை ப்ராசஸ் பண்றது ரீசர்ச் ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான மற்றும் விமர்சன நிலை. முழு ரீசர்ச் ப்ராசஸோட பயன்பாடு ரீசர்ச்சர்ஸ் டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்றாங்கங்கறத பொறுத்தது. இந்த மாதிரி டேட்டா ப்ராசஸிங்குக்கு நிபுணர்களின் சேவையை பயன்படுத்தணும். அதே மாதிரி டேட்டாவை பகுப்பாய்வு செய்யவும் விளக்கமளிக்கவும் அட்வான்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸை பயன்படுத்தணும். அப்பதான் எடுக்கப்பட்ட முடிவுகள் துல்லியமாகவும் பொருத்தமான சரிசெய்யும் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். டேட்டாவை ப்ராசஸ் பண்றது ஒரு டாக்டர் ஒரு நோயாளியை பரிசோதிக்கிறது மாதிரி தான். இங்க டயக்னோசிஸ் துல்லியமா இருந்தா அடுத்த சிகிச்சை சரிசெய்யும் நடவடிக்கைகள் பொருத்தமா இருக்கும். மேலும் நோயாளி குறுகிய காலத்துக்குள்ள சரியாகிடுவார். அதே விதிதான் மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஆக்டிவிட்டி ப்ராசஸ்ல டேட்டா ப்ராசஸிங்குக்கும் பொருந்தும். 11. ப்ரிப்பேரிங் ரிசர்ச் ரிப்போர்ட். முடிவுகளை எடுத்த பிறகு ரீசர்ச்சர் மார்க்கெட்டிங் ப்ராப்ளமை திருப்திகரமா தீர்க்க உறுதியான பரிந்துரைகளை செய்யலாம். ஒரு ரீசர்ச்சர் ப்ராப்ளம் டேட்டா கலெக்டட், கன்க்ளூஷன்ஸ் டிரான் மற்றும் செய்யப்பட்ட பரிந்துரைகள் பத்தி விவரங்களை கொடுக்கும் ஒரு ஆவணத்தையும் தயார் செய்வார். இந்த ஆவணம் ரீசர்ச் ரிப்போர்ட்னு சொல்லப்படுது. இது ஒரு நீண்ட ரீசர்ச் ப்ராசஸோட இறுதி விளைவு. ரீடர்ஸுக்கு வசதியா இருக்க இந்த ரிப்போர்ட் ஒரு பொருத்தமான ஃபார்மேட்ல தயார் செய்யப்படும். இது ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளானேட்டரி டாக்குமெண்டா செயல்படும். 12. பிரசன்டிங் ரிசர்ச் ரிப்போர்ட். ரிசர்ச்சர் அந்த ரிப்போர்ட்டை மார்க்கெட்டிங் துறையில இருக்கிற டிசிஷன் மேக்கர்ஸுக்கு சமர்ப்பிப்பார். டிசிஷன் மேக்கர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை உன்னிப்பா படிச்சு செய்யப்பட்ட பரிந்துரைகளை செயல்படுத்துறது அவசியமானு கண்டுபிடிப்பாங்க. இறுதி முடிவை டிசிஷன் மேக்கர்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் மற்றும் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் எடுக்கணும். 13. ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ். செய்யப்பட்ட பரிந்துரைகள் ஏத்துக்கப்பட்டா டிசிஷன் மேக்கர்ஸ் அந்த பரிந்துரைகளை செயல்படுத்த ஃபாலோ அப் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஃபாலோ அப் ஸ்டெப்ஸை திறம்பட கட்டுப்படுத்தணும். அப்பதான் சரியான நேரத்துல நல்ல முடிவுகள் கிடைக்கும். மார்க்கெட்டிங் ரீசர்ச் ப்ராசஸ்ல இருக்கிற இந்த ஸ்டெப்ஸ் பொதுவா எல்லா எம்ஆர் ப்ராஜெக்ட்ஸ்லயும் பயன்படுத்தப்படுது. சில குறிப்பிட்ட ரீசர்ச் ப்ராஜெக்ட்ல சில மாற்றங்களும் இருக்கலாம். ரீசர்ச் ப்ராசஸ் ரொம்ப நீளமானது, நேரம் எடுக்கும். இதை பகுத்தறிவு மற்றும் சிஸ்டமேட்டிக்கா முடிக்கணும். இது மார்க்கெட்டிங் ப்ராப்ளமுக்கு பொருத்தமான தீர்வு கிடைக்கிற அர்த்தத்துல நல்ல முடிவுகளை கொடுக்கும். ரீசர்ச்சர் இந்த நீண்ட மார்க்கெட்டிங் ரீசர்ச் ப்ரொசீஜரை கவனமா பின்பற்றணும். அவர் ரீசர்ச் ஒர்க் செய்யும்போது பல முடிவுகளை எடுக்கணும். ரீசர்ச் ப்ராஜெக்டை ஒரு வெளி கன்சல்டன்சி ஃபர்ம் அல்லது ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி நடத்தலாம். சில நேரங்கள்ல ரீசர்ச் ஒர்க் உள்நாட்டிலேயே, அதாவது மார்க்கெட்டிங் ரீசர்ச் டிபார்ட்மெண்ட் அல்லது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா நடத்தப்படும். இங்க ரீசர்ச் டிபார்ட்மெண்ட் பெரிய மார்க்கெட்டிங் ப்ராப்ளமை, உதாரணமா கம்பெனியோட சேல்ஸ் அல்லது ப்ராஃபிட்ஸ் குறைவது எடுத்துக்கும். மேலும் காரணங்களை, உதாரணமா சேல்ஸ் அல்லது ப்ராஃபிட் குறைவதற்கான காரணங்கள் மற்றும் பொருத்தமான சரிசெய்யும் நடவடிக்கைகளை கண்டுபிடிக்க ரீசர்ச் ப்ராஜெக்டை ஏற்பாடு செய்யும். ஒரு சேல்ஸ் மேனேஜர் சேல்ஸ் குறைவு பிரச்சனையை கையாள ரீசர்ச் ப்ராஜெக்டை ஏற்பாடு செய்ய சொல்லப்படலாம். இங்க அவர் முழு ரீசர்ச் ப்ராஜெக்டை ஏற்பாடு செஞ்சு அதுல இருக்கிற வெவ்வேறு ஸ்டெப்ஸ் பத்தி விவரங்களை இறுதி செய்யணும். 6.5. Advantages of marketing research. மார்க்கெட்டிங் ரீசர்ச் செய்யறதுனால ஒரு பிசினஸ்க்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். 1. இண்டிகேட்ஸ் கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டிங் ரீசர்ச் ஒரு பிசினஸ் யூனிட்டை லேட்டஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் கூட இணைச்சு வச்சுக்கும். மேலும் மார்க்கெட் சிச்சுவேஷனை நம்பிக்கையோட சந்திக்க வழிகாட்டும். இது கன்சியூமர் டிமாண்ட் மற்றும் பிரெஃபரன்சஸ்க்கு ஏத்த மாதிரி ப்ரொடக்ஷன் செய்ய உதவும். 2. பின்பாயிண்ட்ஸ் டிஃபிஷியன்சிஸ் இன் மார்க்கெட்டிங் பாலிசிஸ். மார்க்கெட்டிங் ரீசர்ச் ப்ராடக்ட்ஸ், பிரைசிங், ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்ல இருக்கிற குறைபாடுகளை துல்லியமா சுட்டிக்காட்டும். இது மார்க்கெட்டிங்கோட வெவ்வேறு அம்சங்கள் பத்தி சரியான வழிகாட்டுதலை கொடுக்கும். இதுல ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் அட்வர்டைசிங் எல்லாம் அடங்கும். 3. எக்ஸ்பிளைன்ஸ் கஸ்டமர் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டிங் ரீசர்ச் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் மேல கஸ்டமர்களுக்கு ஏன் எதிர்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க உதவும். அந்த சூழ்நிலையை சமாளிக்க ரிசர்ச்சர் பொருத்தமான சரிசெய்யும் நடவடிக்கைகளையும் பரிந்துரைப்பார். இது ப்ராடக்ட்ஸை கன்சூமர்ஸுக்கு ஏத்துக்கிற மாதிரி மாற்றும். 4. சஜஸ்ட் சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக்ஸ். மார்க்கெட்டிங் ரீசர்ச் ஒரு மேனுஃபேக்சருக்கு பொருத்தமான சேல்ஸ் ப்ரமோஷன் டெக்னிக்ஸை அறிமுகப்படுத்தவும், மிகவும் வசதியான சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை தேர்ந்தெடுக்கவும், ப்ராடக்ட்ஸுக்கு ஏற்ற பிரைசிங் பாலிசியை உருவாக்கவும், டீலர்ஸுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் மற்றும் கன்செஷன்ஸ் வழங்கவும் உதவும். இது சேல்ஸ் ப்ரமோஷனை எளிதாக்கும்.
5 கைடன்ஸ் டு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச் மார்க்கெட்டிங் பாலிசிஸை உருவாக்கும்போது மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸுக்கு தகவல்கள் மற்றும் வழிகாட்டுதலை வழங்கும். தொடர்ச்சியான ரிசர்ச் ஒரு கம்பெனிக்கு பாதகமான மார்க்கெட்டிங் சிச்சுவேஷனை தைரியமா சந்திக்க உதவும். இது மார்க்கெட் என்வாயரமெண்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு எதிரான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி செயல்படும். 6 செலெக்ஷன் அண்ட் ட்ரெய்னிங் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்ஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச் சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ல ஸ்டாஃபை தேர்ந்தெடுக்கவும் பயிற்சி அளிக்கவும் உதவியா இருக்கும். இது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட எம்ப்ளாயீஸுக்கு ஊக்கமளிக்க என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கொடுக்கலாம்னு பரிந்துரைக்கும். 7 ஃபெசிலிட்டேட்ஸ் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன். மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஒரு பிசினஸ் யூனிட்டை வளரவும் அதோட ஆக்டிவிட்டீஸை விரிவாக்கவும் உதவும். இது மார்க்கெட்ல நல்லெண்ணத்தை உருவாக்கும். மேலும் கன்சியூமர் ஓரியன்டட் மார்க்கெட்டிங் பாலிசிஸ் மற்றும் ப்ரோக்ராம்ஸ் மூலமா ஒரு பிசினஸ் யூனிட் அதிக லாபம் ஈட்டவும் உதவும். 8 ஃபெசிலிட்டேட்ஸ் அப்ரைசல் ஆஃப் மார்க்கெட்டிங் பாலிசிஸ். ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை வச்சு இப்போதைய மார்க்கெட்டிங் பாலிசிஸை மதிப்பீடு செய்ய உதவும். செய்யப்பட்ட பரிந்துரைகளுக்கு ஏத்த மாதிரி பாலிசிஸ்ல பொருத்தமான மாற்றங்களும் செய்ய முடியும். 9 சக்சஸ் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச் புது மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் அவற்றை முழுமையா எப்படி பயன்படுத்தலாம்ங்கிற வழியையும் பரிந்துரைக்கும். இது இருக்கிற மற்றும் உருவாகி வரும் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அடையாளம் காணும். 10 ஃபெசிலிட்டேட்ஸ் இன்வென்டரி ஸ்டடி. மார்க்கெட்டிங் ரிசர்ச் கம்பெனியோட இன்வென்டரி பாலிசிஸை மதிப்பீடு செய்யவும் ஃபினிஷ் குட்ஸ் மற்றும் ரா மெட்டீரியல்ஸ் உட்பட இன்வென்டரிஸை நிர்வகிக்கிறதுக்கு இன்னும் திறமையான வழிகளை அறிமுகப்படுத்தவும் உதவியா இருக்கும். 11 ப்ரொவைட்ஸ் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன். மார்க்கெட்டிங் ரிசர்ச் மார்க்கெட்டிங்கோட வெவ்வேறு அம்சங்கள் பத்தி தகவல்களை வழங்கும். இது கம்பெனியோட பலம் மற்றும் பலவீனங்களை ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் காட்டும். இந்த தகவலின் அடிப்படையில மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எதிர்காலத்துக்கான பாலிசிஸை உருவாக்க எளிதாக இருக்கும். மார்க்கெட்டிங் ரிசர்ச் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸுக்கு தகவல் வழிகாட்டுதல் மற்றும் மாற்று தீர்வுகளை வழங்கும். 12 சஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச் இருக்கிற சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனோட திறனை படிக்கவும் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல பொருத்தமான மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவையை கண்டறியவும் பயன்படுத்தப்படலாம். 13 கிரியேட்ஸ் ப்ரொக்ரெசிவ் அவுட்லுக். மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் முழுவதுமே ஒரு ப்ரொக்ரெசிவ் மற்றும் டைனாமிக் அவுட்லுக்கை உருவாக்கும். இது கம்பெனிக்குள்ள ஒரு சிஸ்டமேட்டிக்கான சிந்தனையையும் ஒரு ப்ரொஃபஷனலைசேஷன் உணர்வையும் ஊக்குவிக்கும். இது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட எக்ஸிகியூட்டிவ்ஸ் இடையில உற்சாகத்தையும் உருவாக்கும். இது முழு பிசினஸ் யூனிட்டுக்கும் சக்சஸ் மற்றும் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரும். 14 சோஷியல் சிக்னிஃபிகன்ஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச் சமூக கோணத்திலிருந்து மிகவும் முக்கியமானது. இது அல்டிமேட் கன்சியூமரை மார்க்கெட்ல உண்மையிலேயே ராஜா ஆக்கும் ஒரு வழிமுறை மாதிரி செயல்படும். 6.6 லிமிடேஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ரிசர்ச். மார்க்கெட்டிங் ரிசர்ச்க்கு சில லிமிடேஷன்ஸ் குறைபாடுகள் இருக்கு நண்பர்களே, அதையும் தெரிஞ்சுக்கலாமாங்க. 1 ஆஃபர் சஜஷன்ஸ் அண்ட் நாட் டிசிஷன்ஸ். மார்க்கெட்டிங் ரிசர்ச்ங்கிறது முடிவெடுக்கும் ப்ராசஸுக்கு ஒரு மாற்று கிடையாது. மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ்க்கு உடனடி முடிவுகளை ரிசர்ச்சர் கொடுக்க மாட்டார். மார்க்கெட்டிங் ரிசர்ச் எந்த மார்க்கெட்டிங் ப்ராப்ளமையும் நேரடியாக தீர்க்காது. இது முடிவெடுக்கும் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் ப்ராசஸ்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு உதவி மட்டும்தான். 2 ஃபெயில்ஸ் டு ப்ரெடிக்ட் ஆக்யூரேட்லி. மார்க்கெட்டிங் ரிசர்ச்ல எதிர்கால சூழ்நிலையை கணிக்க முயற்சிகள் செய்யப்படுது. இதுக்காக சில ரிசர்ச் ஸ்டடிஸ் மேற்கொள்ளப்படுது. ஆனா கிடைக்கும் கணிப்புகள் முழுமையா இருக்காது. எதிர்காலம் எப்பவுமே நிச்சயமற்றது. மார்க்கெட்டிங் ரிசர்ச் மூலமா எதிர்காலத்தை பத்தி துல்லியமா கணிக்க முடியாது. 3 cannot study all marketing problems. மார்க்கெட்டிங் ரிசர்ச் எல்லா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸையும் படிக்க முடியாது. குறிப்பா தேவையான டேட்டாவை சேகரிக்க கஷ்டமா இருக்கிற இடங்கள்ல. அதே மாதிரி மதிப்பு தீர்ப்புகள் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ரிசர்ச் ஸ்டடி சாத்தியமில்லை. ஆக எல்லா மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸும் ரிசர்ச் செய்யக்கூடியது கிடையாது. எல்லா ரிசர்ச் ப்ராப்ளம்ஸுக்கும் பதில் கிடைக்காது. மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஒரு சர்வலோக நிவாரணி கிடையாது. 4 ரெசிஸ்டன்ஸ் டு ரிசர்ச் பை மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ். ரிசர்ச்சர்ஸ் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸை படிச்சு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு அவங்களோட முடிவெடுக்கும் ப்ராசஸ்ல வழிகாட்டுதலை வழங்குறாங்க. ஆனா சில ரிசர்ச்சர்ஸ் பரிந்துரைக்கிற தீர்வுகளை பயன்படுத்த தயங்குவாங்க. அவங்க இத பயன்படுத்தினா அவங்க தனிப்பட்ட நிலைமைக்கு அச்சுறுத்தலா இருக்கும்னு நினைப்பாங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் மேலும் என்ன நினைப்பாங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் கொடுக்கிற தீர்வுகள் படிப்பு ரீதியா இருக்கு, அதுல நடைமுறை பயன்பாடு இல்லன்னு நினைப்பாங்க. 5 டைம் கன்சியூமிங் ஆக்டிவிட்டி. மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஒரு நேரத்தை செலவழிக்கும் செயல்பாடு. ரிசர்ச் ஒர்க் முடிவடைய நீண்ட காலம் எடுக்கும். முடிவுகள் கிடைக்கும்போது அவை பழையதாகி போயிருக்கலாம். டேட்டா சேகரிச்ச உடனேயே வேகமாக மாறும் மார்க்கெட் என்வாயர்மெண்டால பழையதாகிவிடும். 6 காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் ஆக்டிவிட்டி. மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஆக்டிவிட்டி செலவு அதிகம். ஏன்னா ரிசர்ச் ஒர்க்குக்கு நிபுணர்களோட சேவை தேவைப்படும். எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, சோஷியாலஜி போன்ற துறைகள்ல ரிசர்ச் ஸ்டாஃபுக்கு அட்வான்ஸ் ட்ரைனிங்கும் அவசியம். ரிசர்ச் ஒர்க்கோட பொறுப்பை ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சிக்கோ அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டுக்கோ கொடுத்தா அதுவும் செலவு அதிகம். 7 டெர்த் ஆஃப் குவாலிஃபைட் ஸ்டாஃப். விஞ்ஞானபூர்வமான மார்க்கெட்டிங் ரிசர்ச்சுக்கு சரியான தகுதி, அனுபவம் மற்றும் முதிர்ச்சி கொண்ட ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் ரிசர்ச்சர்ஸ் தேவை. இப்படிப்பட்ட நிபுணர்கள் இல்லாம ரிசர்ச் ஒர்க் முழுமையற்றதா அல்லது நம்பகமற்றதா இருக்க வாய்ப்பிருக்கு. 8 காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த சப்ஜெக்ட். மார்க்கெட்டிங் இஷ்யூஸ் பத்தி மேனேஜ்மெண்ட்டுக்கு முழுமையான மற்றும் சரியான வழிகாட்டுதலை இது கொடுக்க தவறுது. ஏன்னா இது ஒரு துல்லியமான சயின்ஸ் கிடையாது. இது மனித நடத்தையை பத்தின ஆய்வு.
அதை எப்பவுமே கணிக்கிறது கஷ்டம். இதனால எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் செய்யப்பட்ட பரிந்துரைகள் 100% சரியா இருக்காது. 9. அன்சர்டனிட்டி ஆஃப் கன்க்ளூஷன்ஸ். கன்சியூமர் தான் மார்க்கெட்டிங் ரிசர்ச்ல முக்கியமானவர். ஆனா கன்சூமரன் வாங்கும் நோக்கங்களை துல்லியமா கணிக்க கஷ்டம். இது மார்க்கெட்டிங் ரிசர்ச்ல இருந்து எடுக்கப்பட்ட முடிவுகள்ல ஒரு நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருது. 10. லிமிடேஷன்ஸ் ஆஃப் டேட்டா யூஸ்ட். இந்த ப்ராசஸ் முழுசா சேகரிக்கப்பட்ட டேட்டாவையே நம்பி இருக்கு. இந்த டேட்டா தான் மார்க்கெட்டிங் ப்ராப்ளமை பகுப்பாய்வு செய்யவும் முடிவுகளை எடுக்கவும் பரிந்துரைகளை செய்யவும் பயன்படுத்தப்படுது. ஆனா சேகரிச்ச டேட்டா போதுமானதா இல்லைனா அல்லது நம்பகமானதா இல்லைனா முழு ப்ராசஸ்மே ஆபத்துல வரும். 11. லிமிடெட் பிராக்டிகல் யூட்டிலிட்டி. மார்க்கெட்டிங் ரிசர்ச் முக்கியமா ஒரு அகடமிக் எக்ஸசைஸ் தான். ரீசர்ச்சர்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்க்கு முடிவெடுக்கும் ப்ராசஸ்ல தகவல்கள் மற்றும் வழிகாட்டுதல் வழங்குறத விட ரீசர்ச் ஒர்க்ல அதிக ஆர்வம் காட்டுவாங்க. பல ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் பெரியதாகவும் புரிந்துகொள்ள முடியாததாகவும் இருக்கும். இது மார்க்கெட்டிங் ரிசர்ச்சின் நடைமுறை பயன்பாட்டை குறைக்குது. 12. மிசலேனியஸ் லிமிடேஷன்ஸ். 1. மாறிவரும் மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்டால வர்ற பிரச்சனைகளை இது மூலியமா வேகமா தீர்க்க முடியாது. 2. ரிசர்ச் ரிப்போர்ட் பெரியதா, தொழில்நுட்ப வார்த்தைகள் அதிகமா புரியாததா இருக்கலாம். இதை கீழ்நிலைகள்ல செயல்படுத்துறது கஷ்டம். மார்க்கெட்டிங் ரீசர்ச்சோட லிமிடேஷன்ஸ். இது ஒரு தேவையற்ற செயல்பாடுன்னு சொல்லல. இது மார்க்கெட்டிங் ரீசர்ச் ஆக்டிவிட்டியை சரியான கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடத்தணும்னு மட்டும்தான் சொல்லுது. இது ரீசர்ச் ஆக்டிவிட்டியை அர்த்தமுள்ளதாகவும் ரிசல்ட் ஓரியன்டடாகவும் மாற்றும். 6.7 Importance of marketing research. மார்க்கெட்டிங் ரீசர்ச் இப்போ ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் போட்டி அதிகரிச்சிருக்கிறது, டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வேகமாக நடந்துட்டு இருக்கிறது, அப்புறம் கன்சியூமர் நீட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மற்றும் ஆட்டிடியூட்ஸ் மாறிட்டு இருக்கிறது தான். மார்க்கெட்டிங் ரீசர்ச்சோட முக்கியத்துவம் உலகளவில் ஏத்துக்கப்பட்டிருக்கு. பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல மார்க்கெட்டிங் ரீசர்ச் நிலை ஒரு மனித உடல்ல மூளையோட நிலை மாதிரிதான். மார்க்கெட்டிங் ரீசர்ச்சோட முக்கியத்துவத்தை கீழ்க்கண்ட விஷயங்கள் எடுத்துக்காட்டுது. 1. பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் பிளான். ஒரு பிசினஸ் யூனிட் மேனுஃபேக்சரிங்ல இருந்து மார்க்கெட்டிங் வரைக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் மார்க்கெட்டிங் ரீசர்ச் மூலமா கிடைக்கிற வழிகாட்டுதல்கள்னால நியாயமான துல்லியத்தோடும் நம்பிக்கையோடும் திட்டமிடவும் செயல்படுத்தவும் முடியும். 2. குவிக் அண்ட் கரெக்ட் டிசிஷன் மேக்கிங். இது மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் வேகமான மற்றும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். இது மேனேஜ்மெண்டை வேகமான மற்றும் சரியான மார்க்கெட்டிங் டிசிஷன்ஸை எடுக்க உதவும். 3. இஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸ் ஆன் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ். இது மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸுக்கு பயனுள்ள தீர்வுகளை கொடுக்கும். இது பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஆபரேஷன்ஸுக்கு ரேடியாலஜி மற்றும் பேத்தாலஜி மாதிரி. இது பிசினஸ் பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றை நீக்க நடவடிக்கைகளை பரிந்துரைக்கும். மார்க்கெட்டிங் ரிசர்ச்சர் ஒரு பிசினஸ் டாக்டர் மாதிரி செயல்பட்டு பிசினஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிப்பார். 4. ஹியூஜ் ஸ்பெண்டிங் ஆன் மார்க்கெட்டிங் ரிசர்ச். பெரிய கம்பெனிஸ் மார்க்கெட்டிங் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்வாங்க. ரீசர்ச் ஆக்டிவிட்டீஸை துல்லியமா நடத்த புது டெக்னிக்ஸ் மற்றும் மெத்தட்ஸ் பயன்படுத்தப்படுது. இது மார்க்கெட்டிங் ரிசர்ச்சின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை காட்டுது. இந்த பாடம் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ப்ராசஸின் அனைத்து பிரிவுகளையும் சுருக்கமாக கூறுகிறது. இது ரீசர்ச் ஏன் செய்யப்பட்டது என்பதற்கான அடிப்படை, ரீசர்ச்ல இருந்து கிடைத்த முடிவுகள் மற்றும் அவை கம்பெனியை எங்கு கொண்டு செல்லும், மேலும் ரீசர்ச் ஃபைண்டிங்ஸ்க்கு சிறந்த முறையில் செயல்பட மேனேஜ்மெண்ட் என்னென்ன நகர்வுகளை செய்ய வேண்டும் என்பதையும் உள்ளடக்குது. மார்க்கெட்டிங் ரீசர்ச்சின் அட்வான்டேஜஸ் மற்றும் லிமிடேஷன்ஸும் விளக்கப்பட்டுள்ளன. அவ்வளவுதான் நண்பர்களே. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்டோட லெசன் 6 மார்க்கெட்டிங் ரீசர்ச் ப்ராசஸ் இங்க நிறைவுக்கு வருது. இந்த பாடம் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரீசர்ச்சோட ப்ராசஸ், அதோட அட்வான்டேஜஸ் மற்றும் லிமிடேஷன்ஸ் பத்தின தெளிவான புரிதலை கொடுத்திருக்கும்னு நான் ரொம்பவே நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே பண்ணிடுங்க. அடுத்ததா லெசன் 7ல சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.